சொந்த ஊருக்கு திரும்பி செல்கிறோம், சொந்த நாட்டிற்கு திரும்பி செல்கிறோம் என்றாலே அனைவருக்குள்ளும் ஒரு அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சி எல்லோருக்குள்ளுமே இருக்கும். அந்த விதத்தில் தான் இந்த விபத்திற்குள்ளான இந்த விமானத்தில் பயணித்திருக்கக்கூடிய இந்த லண்டன் பயணிகளும் கூட தங்களது மகிழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து கிளம்புகிறோம் என்று குட் பை இந்தியா, பேக் டு லண்டன் என்று அவர்கள் அந்த பதிவில் சொல்லி இருக்கிறார்கள். கண் கலங்க வைக்கக்கூடிய ஒரு பதிவாகவே இது இருக்கிறது. தொடர்ந்து இது பற்றி பேசுகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ், அவரிடம் பேசலாம். ராஜேஷ், இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, பிரிட்டன் பயணிகள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இது பற்றி உங்களோட கருத்து? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போல அவர்கள் தங்களுடைய தாய்நாட்டிற்கு செல்கிறோம், தங்களுடைய உறவினர்களை நண்பர்களை பார்க்க போகின்றோம் என்று ஒரு பெரும் எதிர்பார்ப்பிலே தங்களுடைய பயணத்தை தொடங்கியிருப்பார்கள். ஆனால் அந்த பயணத்தை தொடங்கிய ஒரு 10 நிமிடத்திற்குள்ளாகவே அவர்களது பயணம் நிறைவடைந்து விட்டது என்ற அந்த சோகமான செய்தி தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அந்த விமானத்திலே பயணித்த லண்டன் நாட்டை சார்ந்தவர்கள் மட்டுமில்லாமல் இந்தியர்களும் ஏராளமானவர்கள் அதில் பயணித்திருக்கிறார்கள். அவர்களும் இதிலே உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற அந்த அதிர்ச்சியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. 2 குழந்தைகளும் அதில் பயணித்திருக்கிறார்கள், அவர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை 170 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற நிலையில இந்த விமானத்தினுடைய அந்த செயல்பாடுகள் பற்றி தொடர்ந்து கடுமையான விமர்சனங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் எழத் தொடங்கி இருக்கின்றது. இதற்கு முன்பு தாங்கள் பயணித்த போது ஏற்பட்ட அந்த மோசமான அனுபவங்களை குறிப்பிட்டு பலரும் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை பதிவிட தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த விமானத்தில் பயணிகள் தொடர்ந்து உயிருடன் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒரு வேண்டுதலாக இருந்து வந்தது. ஆனால் இதில் துரதிருஷ்டவசமாக பெரும் விபத்து ஏற்பட்ட காரணத்தினாலும் ஒரு வெடி விபத்து போல பெரும் தீப்பிழம்புகளோடு கூடிய ஒரு விபத்தாக இது அமைந்த காரணத்தினாலே இதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான சூழல் இருந்ததாக நேரில் பார்த்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் 170க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களும் கூட மிகவும் மோசமான நிலையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சைகள் வழங்கப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த விமானத்தில் பயணித்தவர்கள் மட்டும் 242 பேர் அவர்கள் பயணித்திருக்கக்கூடிய நிலையிலே இதனோடு சேர்த்து அந்த விமானம் சென்று மோதிய இடத்தில் ஏற்பட்ட விபத்து காரணமாகவும் அங்கும் உயிரிழப்புகளும் பாதிப்புகளும் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். தொடர்ந்து அந்த இடத்திலும் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அவர்களை மீட்கக்கூடிய பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விபத்தில் 53 பேர் பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்தவர்கள். அவர்கள் தங்களுடைய நாட்டிற்கு திரும்பக்கூடிய நிலையில அவர்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது, உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. இதுவே 2 நாடுகளுக்கு மட்டுமில்லாமல் உலக நாடுகள் மத்தியிலே ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.